கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை தூங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிற தாட்கோவினுடைய இந்த டிஎன் பீட் எக்ஸ்போ 2025க்கு சிறப்பு பேச்சாளராக அழைத்த மரியாதைக்குரிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் என் இதயம் நிறைந்த அன்பு மனிதர், அன்பு சகோதரர், இயக்குனர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கும் மொத்த தாட்கோ டீமுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதலாவதாக ஒரு சின்ன வேண்டுகோளோடு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கான்க்ளேவ், இந்த விஷயம் இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கான்க்ளேவாக தமிழ்நாடு அரசும் தாட்கோவும் முன்னெடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கான்க்ளேவில் நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு நான் இந்த நிகழ்ச்சியை நான் பேச தோங்குறேன். நான் இந்த நிகழ்ச்சியில் என்னோட என்ன வேண்டுகோள் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் இதுக்கு முன்னாடி பாஸ்கர் சார் பேசினப்பை சரி, ராதிகா மேம் பேசினப்பை சரி, அவங்க சொன்னதில் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருந்தது. உங்கள் கையில் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அதில் பேப்பர், பேனா, நோட் பேடு எல்லாமே இருக்குது. நான் மேடையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் இதை குறிப்பெடுத்தீங்கன்னு பார்க்குறேன். மிக சிலர் மட்டும்தான் குறிப்பெடுத்திருக்கிறீர்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம் தலைமுறையினுடைய தலையெழுத்தை ஒரு தொழில் மூலமாக மாற்றுவதற்கான முன்னெடுப்பை தாட்கோ நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் நாம் சின்சியராக உட்காரலைன்னா வேற யாரு தன்னுடைய கரங்களை கொண்டு உங்களை தூக்கிவிட போகிறார்கள்? கேள்வி நியாயமா தவறா நீங்களே சொல்லுங்க. இப்ப எனக்கு எதிர்த்த மாதிரி அமர்ந்திருக்கிறவங்கள எத்தனை பேர் தொழில் முனைவர்களா இருக்கீங்க? கை தூக்குங்க. நல்லா எத்தனை பேர் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒருத்தர் யோசிச்சுதான் கை தூக்கு. டாடா காமிச்சுக்கிட்டு இருக்க பாப்பா கடைசியில். ரைட், வெரி குட். ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் இருக்கேன், நான் ஆண்டர்பிரனராகவும் இருக்கேன். கை தூக்குங்க. வெரி குட். காலேஜ் ஸ்டூடெண்ட் கை தூக்கலாம், நல்லா கை தூக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் இருக்கேன், ஆண்டர்பிரனராகவும் இருக்கேன். வெரி குட். உங்க அத்தனை பேருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டு. ஒரு பலத்தை கைத்தறல அத்தனை பேர் கொடுங்க. சரி சரி, இன்னைக்குமே நாம ஜெயிச்சதுக்கு அடுத்தவன் விசில் அடிக்கணும். அப்படி வாழ்க்கையை மாத்திட்டோம்னா நம்ம தெளிவான ஆள்னு அர்த்தம். அடுத்தவங்க வெற்றிக்கு மட்டும் விசில் அடிச்சுட்டே இருந்தோம்னா விசிலடிக்கிற கும்பலில் ஒருத்தனாதான் இருப்போமே ஒழிய வெற்றி அடைந்த கூட்டத்தில் ஒரு தனி மனிதனாக நிற்கிற வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 500க்கும் மேற்பட்ட அரங்குகளில் இவ்வளோ பெரிய ஒரு கான்க்ளேவை ஏன் ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடியினர்களுக்காகவும் நாம் முன்னெடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் சார்கிட்ட பேசினேன், இங்கே உட்காந்தோன்னே டைரக்டர் சாரை என்ன வெல்கம் பண்ணார். சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கேஷுவலாக. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரி, உயர வளர்ச்சி குறைபாடு இருக்கிற, உடல் வளர்ச்சி குறைபாடு இருக்கிற மாற்றுத்திறனாளி சகோதரி ஒருத்தங்க அவங்க சக்திக்கு உட்பட்ட ஒரு சிறிய பரிசை பேக் பண்ணி டைரக்டர் சார்ட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்து அந்த பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கிக்கிது அந்த சகோதரி. நான் கேட்டேன், யார் சார் அவங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், திருவண்ணாமலையில் இருக்காங்க, அவங்க மாற்றுத்திறனாளி, அவர் கணவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க ஒரு சின்னதாக இந்த முடி திருத்துற அழகான ஒரு நிலையம் வச்சுருந்தாங்க. நாம் உதவி பண்ணி அது ஒரு மாடர்ன் சலூன் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த பொண்ணும் வேலை பார்க்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், யாரிடம் திறமை இருக்கிறதோ, யாரிடம் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ, யாருக்கு தன் வாழ்க்கை குறித்த கனவுகளும் கற்பனைகளும் இருக்கிறதோ அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு தாட்கோ தயாராக இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த சிஸ்டர் இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உமா மகேஸ்வரின்னு பேருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காங்க அந்த தங்கச்சி சிஸ்டர்? இருக்கட்டும், பரவாயில்ல, போயிருந்தா கூட பரவாயில்ல, விட்டுறலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள பார்க்குறப்ப. ஏன்னா ஒரு சிறிய மாற்றம். ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் சொல்லுவார், எல்லா பெரிய பிஸ்னஸுமே ஆரம்பிக்கிற நாளில் சிறிய அளவில் தான் தொடங்குகிறது. எல்லா பெரிய பிஸ்னஸுமே ஆரம்பிக்கிறப்ப மிகச்சிறிய அளவில் தான் தொடங்குகிறது. நீங்க ஆரம்பிக்கிற விஷயம் சிறுசா இருக்கலாம்,
அது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஏன் உங்க பக்கத்து வீட்டுக்காரரு கூட தெரியாம இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படவே படாதீங்க. ஆனா என்னுடைய தொழில், என்னுடைய ஐடியா, என்னுடைய உழைப்பு 10 வருஷம் தாண்டி இந்த இடத்துல நிற்கும், அதற்காக நான் உழைக்கிறேன்னு நீங்க நம்புனீங்கன்னா 10 ஆண்டுகள் கழித்து நிச்சயம் அதை விட பெரிய இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள். கவலையப்படாதீங்க. இங்க இருக்கிற ஆற்றப்பட சத்திர பேருக்கு சொல்றேன், ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிலயோ ஒரு ஆதி திராவிட கம்யூனிட்டியோ இருக்கிறதுல என்ன பெரிய பிளஸ் நான் சொல்றேன், அது சார்ந்த ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறதுல என்ன பெரிய பிளஸ் சொல்றேன், இந்த மண் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, பழக்க வழக்கங்கள் சார்ந்த எந்த பிசினஸ் பிளாட்ஃபார்மையும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா? ஒரு பழங்குடியினர் வாழ்கிற மலைப்பகுதியில் என்ன விளைகிறது என்பது பழங்குடியினருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பழங்குடியினர் வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை முறை இருக்கிறது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த சாத்தியமான விஷயம். நீங்க அதை உலகத்துக்கு மார்க்கெட் பண்றப்ப அதனுடைய ரீச் ரொம்ப 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 பெருசு. நான் இங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா த்ரோ பண்றேன் ரேண்டமா. எனக்கு ஸ்டேஜில் இருக்கிறப்ப தோணுச்சு, இந்த கான்செப்ட் டூர் அப்படிலாம் கொண்டு வராங்க. இப்பெல்லாம் மெடிக்கல் டூர்னு வந்திருக்கு, தெரியுமா? இங்க எத்தனை பேருக்கு மெடிக்கல் டூர் பத்தி அவேர்னஸ் இருக்கு? மெடிக்கல் டூர் என்ன தெரியுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஓகேவா, உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் சிங்கப்பூர்ல நடக்குதுன்னு வச்சுங்க. சிங்கப்பூருக்கு நீங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி எடுக்கவும் போவீங்க, சிங்கப்பூரையும் சுத்தி பார்ப்பீங்க. இது பேர் மெடிக்கல் டூர். இங்க ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராருன்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு, இந்த ஏரியாவை சுத்தியும் பார்ப்பாரு. அதை காம்பினேஷனா ஹாஸ்பிட்டல்ஸே பண்ணுது. எப்படி ஆச்சரியம் பாருங்க. சரியும் பண்ணிக்கோ, சுத்தியும் பாரு, எல்லாத்துக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்றோம், எல்லாத்துக்கும் காசு. நான் சொல்றேன், ட்ரைபல் வாழ்க்கை அப்படிங்கிறது, பழங்குடியினர் வாழ்க்கைங்கிறது, ஆதி திராவிடர் வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு நிறைய பொது மக்களுக்கு தெரியாத ஒரு புதைக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி தான். நான் என்ன சொல்றேன், ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோ 10 ஃப்ரெண்ட்ஸோ சேருங்க. உங்க ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டர்பிரனர்ஸ், உங்க சமூகத்தை சார்ந்த ஆண்டர்பிரனர்ஸ் யாராவது இருந்தா அவங்க கிட்ட கொஞ்சம் தொழில் முதலீடு வாங்குங்க. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஒரு சிம்பிளான ஐடியா சொல்றேன். நல்ல டெக்னாலஜி சவுண்ட் இருக்கிற, எப்பயுமே ஒரு தொழில் துவங்குகிற பொழுது சக்சஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜ். சக்சஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜ். ஒரு தொழில் தொடங்குகிற பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை மாதிரியே சிந்தனையுடைய மனிதர்களை உடன் வைத்துக் கொள்ள கூடாது. 10 டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்கிற 10 பேரை சேர்த்துக்கங்க. 10 ஒப்பீனியன் வரணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப. அதுல எது சரியான ஒப்பீனியன் பேசி டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுல இருந்து உங்களை எலிவேட் பண்ணிட்டே வாங்க. ஒரு டெக்னிக்கல் கை இருக்கானா, அவனை ஃப்ரெண்டு பிடிங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பையன் நல்லா பேச தெரியுமா, அவனை ஃப்ரெண்டு பிடிங்க. ஒரு டிசைன்ல ஒரு பையன் நல்லா இருக்கானா, அவனை பிடிங்க. சொசைட்டியில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிற ஒரு பையன் இருக்கானா, ஒரு பொண்ணு இருக்கா, அவங்கள பண்ணுங்க. எல்லா டீம்ல சேருங்க. ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்க. ட்ரைபல் டூர்னு ஒன்று கொண்டு வாங்க. ட்ரைபல் டூர்னு ஒன்று கொண்டு வாங்க. என்னடா ட்ரைபல் டூர்னா, டே இது நான் வாழ்ந்த வாழ்க்கையிலடா, நம்ம முன்னோர்கள் எல்லாரும் இங்கே தான்டா இருந்தோம், இங்க இருந்து தான்டா இறங்கி நீங்க போயிட்டீங்க, நாங்கள் இன்னும் உச்சியிலேயே மலை மீதே இருக்கிறோம், இறங்கி போனதால் நீங்கள் ஒருபோதும் பெரியவர்கள் அல்ல, ஏறி வாருங்கள், உண்மையான வாழ்க்கை எது என்று நாங்கள் அடையாளம் காண்பிக்கிறோம்னு ஒரு ட்ரைபல் டூர் ஆர்கனைஸ் பண்ணு, கிரியேட் பண்ணுங்க, கொண்டு வாங்க. இன்ஸ்டிடியூஷன்ல போய் பேசுங்க, அமைச்சர்கிட்ட கேளுங்க, டைரக்டர் சார் இருக்காரு, சார் ட்ரைபல் டூருக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம், இதுதான் எங்களுடைய கான்செப்ட், 4 நாள் தங்க போறாங்க, நாங்க எந்த இடத்துல வசிக்கிறோமோ அந்த இடத்துல தங்க போறாங்க, எங்க உணவுகளே சாப்பிட போறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு உணவுகள் ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு தர போறோம், 5 நாள் பேக்கேஜ் பண்ணலாம் சார் சொல்லுங்க, நான் எழுதி தரேன். இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற மிகப்பெரிய பேராசிரியர்கள் கூட அந்த ட்ரைபல் டூருக்கு காசு கட்டி வருவாங்க. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு. இந்த மாசம் 30 பேர் தான் வர முடியும்னு சொல்லு, இந்த லொகேஷன் சொல்லு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆஃபர் கொடுங்க. நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்ல நீங்கள் பெருமிதமா இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் அடுத்தவருக்கு பெருமிதமாக ஒருபோதும் தெரியாது. கரெக்டா? நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றவங்கள என்ன பெரிய தப்பு அப்படின்னா, நம்ம ஆளுங்கள்ல அவங்க பண்ற பிஸ்னஸ் அவங்களே சலிச்சுப்பாங்க. எப்படி சார் பிஸ்னஸ் போகுது விட்டுறலாமான் இருக்கேன் சார். சரி வா, எப்படி சார் விட முடியும், அப்ப செய்யி, அதான் போகலையே சார், பைத்தியமா? வாழ்க்கையில எஸ் நோ தானே இருக்கணும். ஒன்னா நோ விட்டுட்டு வெளில வந்துடணும், இல்லைன்னா எஸ் கன்டினியூ பண்ணணும். போராடுங்க.
எந்த வெற்றியும் எந்த ஒரு பிசினஸ் ஐடியாவும் ஆரம்பிச்சோன விதைச்சோன முளைச்சு கிளச்சு மரமாய் வேறு ஒன்றி பயங்கர ஆலமரமா விருட்சமா வந்துடாது. எல்லா மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. லயன் டேட்ஸ் இருக்குல்லப்பா, லயன் டேட்ஸ் இலங்கை பூர்வீகம் சாருக்கு. இலங்கையிலிருந்து அங்க இருக்க இடம் இல்லாம அங்கிருந்து இங்க வராங்க. பொன்னுதுரை சாரும் உங்க குடும்பமும் 1974 வருஷம் திருச்சியில வந்து அடைக்கலமாறாங்க. மளிகை கடையில் வேலை செஞ்சவர். அங்கேயும் மளிகை கடையில் வேலை செய்கிறாங்க, இங்கேயும் வந்து மளிகை கடையில் வேலை செய்கிறாங்க. மாதம் வெறும் 85 ரூபா சம்பளம். நம்ம எல்லாருடைய மனுஷ மென்டாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த ஆஃபீஸ்லேயே மேனேஜர் ஆயிடணும், அந்த ஆஃபீஸ் ஒன்று நடத்தணும்னு நம்ம புத்திக்கு வரவே வராது. வந்தவன் தான் பிஸ்னஸ் ஐக்கானாரான், வராதவன் வேலை செய்கிறவனாவே இருக்கான். உங்களுக்கு என்ன ஆசை? சார் இப்போ 5000 ரூபா சம்பளம் வாங்குறேன் சார். சூப்பர், என்னங்க ஆசை? எப்படியாவது சார் 20,000 வந்துருச்சுன்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பேன் சார். விலை அதிகமாயிரும். 20,000 ரூபாய் நெருங்கினோடனே ஒரு 30,000 ரூபா இந்த மேனேஜர் போஸ்ட் 30,000. ஹாப்பி லைஃப், நோ கமிட்மெண்ட். மகாகவி பாரதி சொன்னாரு, பெரிதினும் பெரிது கேள், இந்த உலகத்தில் எது பெரியதோ அதை விட பெரியதாக கேட்டு பழகு. நீ எவ்வளவு கேட்கிறாயோ அவ்வளவும் கொடுப்பதற்கு இந்த இயற்கை உலகம் தயாராக இருக்கிறது. கேட்க நீங்கள் தயாராகுங்கள் என்பதுதான் என்னுடைய கனிவான பணிவான அன்பான வார்த்தை. கேட்க தயாராகுங்க. பொன்னுதுரை சார் வராரு, 85 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாரு, மளிகை கடையில் வேலை பார்க்கறாரு. காமன் பீப்புளோட மென்டாலிட்டி. இதே மாதிரி ஒரு மளிகை கடையை சொந்தமா நடத்தணும்னு நினைக்கிறார் ஒரு மனுஷன். பேங்க்ல லோன் வாங்குறாரு, கடை நடத்துறாரு, நஷ்டம் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. வாஷிங் பவுடர்லாம் கடைக்கடையா ஏறி விற்கிறாரு. கடைக்கடையா ஏறி இறங்குறப்ப ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அவர் கையில் கிடைச்சிருச்சு. பேரிச்சம்பழத்தை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு குவாலிட்டியான பேரிச்சம்பழம் நம்ம ஊர்ல கிடைக்கல, குவாலிட்டியான பேக்கிங்ல கிடைக்கலங்கிறது தெரிஞ்சு போச்சு. யோசிக்கிறாரு, மறுபடியும் கடன் வாங்குறாரு, அரபு நாட்டிலிருந்து பேரிச்சம்பழத்தை இறக்குமதி பண்றாரு, டக்கு 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 டக்குன்னு பிசினஸை விரிவு பண்றாரு. இந்த பிசினஸுக்கு இங்க இருக்கிற எல்லா ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பிசினஸ்ல நாம் அடியெடுத்து வைக்கிறப்ப அதை பத்தியே முழுமையான ஐடியா இல்லாம இருக்கலாம். பாஸ்கர் சார் பேசுறப்பையும் சொன்னாரு, நீங்க ஒரு விஷயத்துல வைக்கிறீங்கன்னா அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுங்கன்னாரு. மேமோ அதை கோட் பண்ணி சொன்னாங்க, நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எடுத்தோன்னே எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒருத்தர் எல்லா பிசினஸையும் ஆரம்பிக்க முடியாது. நமக்கெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. தாட்கோ மாதிரி ஒரு நிறுவனம் இருப்பது தான் உங்களுக்கு கிடைக்கிற மாபெரும் சப்போர்ட்னு நினைச்சுக்கோங்க. அவங்க தான் நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி. உள்ள வராங்க, எடுக்கிறீங்க, வளர்றீங்க, ஓகே. ஆனா பொன்னுதுரை சார் என்ன பண்றாரு, இந்த பிசினஸ்க்குள்ள போறோம்னா ஆங்கில அறிவு அவசியம் தேவைன்னு புரிஞ்சுக்கிறார். நம்ம ஊர்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுவோம்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கிலீஷ் பேச யாரும் பயப்பட வேண்டாம், நான் உட்பட. நல்லா இல்லைன்னா கேட்கிறவன் தான் பயப்படணும். நாம ஏன் பயப்படணும்? நாம் பிறந்த தாய்மொழியை சரியாக பேசவில்லை என்றால் அது மாபெரும் தவறு. அடுத்தவர்களுடைய தாய்மொழியை தவறாக பேசுவது ஒருபோதும் தவறல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அடுத்தவர்களின் தாய்மொழியும் உங்கள் தாய்மொழி போல் லாவகமாக வரும். பயப்படாத. இங்கிலீஷ்னா ஏன் அரண்டு ஓடுறோம்? பொன்னுதுரை சார் ஐடியா பண்ணாரு, ஒரு நாளைக்கு அந்த காலத்திலே 100 ரூபா இங்கிலீஷ் கோச்சிங்க்கு ஒரு சாருக்கு, ஒரு டீச்சருக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுத்து இங்கிலீஷ் பேரலா கத்துக்கிட்டே வராரு. ஒரு பிஸ்னஸ்ங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது மொழி சம்பந்தப்பட்டதும் கூட. பேச தெரியணும், கன்வே பண்ண தெரியணும். அப்படியே டெவலப் பண்ணிட்டே வராரு. 1996 34 டன் இறக்குமதியா இருந்த அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 1990 அதுக்கப்புறம் எடுத்த வேகத்துல இன்னைக்கு 8000 டன் இறக்குமதியோடு இந்தியாவில் பெரும்பான்மையான பேரிச்சம்பழ மார்க்கெட்டை தன் கையில் வச்சிருக்கு. லயன் டேட்ஸ் என்கிற அந்த தமிழர் துவங்கிய பிராண்ட். எவ்வளோ பெரிய மேஜிக், எவ்வளோ பெரிய மேஜிக். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. இலங்கையிலிருந்து அகதியா திருச்சிக்கு வந்த ஒரு குடும்பம்
வாழ்றதுக்கு சூழல் இல்லாமல் அந்த குடும்பம். மளிகை கடையில் வேலை பார்த்த ஒரு நபர் மளிகை கடை ஆரம்பிக்கிறாரு, ஃபெயிலியர் ஆகுது, கவலைப்படலை, லோன் வாங்குறாரு, வாஷிங் பவுடர் விற்கிறாரு. ஏறி இறங்குறப்ப ஒரு மார்க்கெட் கண்ணுக்கு தெரியுது, வாஷிங் பவுடர், இந்த பேரிச்சம்பழம் மார்க்கெட்னு ஒன்று கண்ணுக்கு தெரியுது. அந்த வாஷிங் பவுடர் விற்கிறத விட்டுட்டு பேரிச்சம்பழம் மார்க்கெட்டுக்கு நுழையிறாரு. அதில் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு? ஓ, லாங்குவேஜ் பிரச்சனையா, இங்கிலீஷ் தான் கற்றுக்கணுமா, இங்கிலீஷ் நான் கற்றுக்கிறேங்கிறாரு. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வராரு. இன்னைக்கு 34 டன் இறக்குமதி பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனம் 8000 டன் இறக்குமதி பண்ணுது. இந்தியாவில் பெரும்பான்மையான டேட்ஸ் மார்க்கெட் ஷேர்ல அவங்க தான் கையில் வச்சிருக்காங்க. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குகிற பொழுது தோல்விகள் வரும், அவமானங்கள் வரும், விமர்சனங்கள் வரும். எல்லோரும் இனிமேல் இந்த தொழில் உனக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்கள் ஐடியா மேல, உங்க தொழில் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த ஐடியா உங்களை நிச்சயம் சில வருடத்தில் சிகரத்தில் ஏற்றி வைக்கும். ஐடியா அதுதானே முக்கியம். நமக்கு அவ்வளோ ஐடியாஸ் இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோமா, செயல்படுத்துறோமா? அதுதான் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரு, ஒரு ஐடியாவினுடைய மதிப்பு அதை பயன்படுத்துவதில் இருக்கிறதுன்னார். ஒரு ஐடியாவின் மதிப்பு அதை பயன்படுத்துவதில் இருக்கிறது. 1/2 லிட்டர் பால் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, 2 பேர் வரேன்னாங்க, 4 பேர் வந்துட்டாங்க. அம்மா டீ போடுறாங்க, 4 பேர் வரேன்னாங்க. கீழே பார்க் பண்ணிட்டு வந்தேன்ட்டு மீதி 4 பேர் மேலே வந்துட்டான். 8 பேர் ஆயிட்டாங்க. அம்மா கவலையே பட மாட்டாங்க. 80 பேர் கூட வா, இதே 1/2 லிட்டர் பால் தான், சரி என்று நம்புவர்கள் மட்டும் கைத்தட்டலாம். அந்த அம்மா அலட்டிக்காது. மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் குருவே நம்ம அம்மா தான். வீட்டில் எப்படிமா இவ்வளோ பேரை சமாளித்தேன்? நான் எங்க சமாளித்தேன்? அவன் தான் அந்த டீயை கொடுத்து அவனையே சமாளிச்சுக்கிட்டான் குடிச்சு. நான் எதையுமே சமாளிக்கலப்பா. அவ்வளவுதான். ஐடியா தான். ஒரு ஐடியா, அதோட மதிப்பு, அதோட வேல்யூ, நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறதுன்னார் எடிசன். அவரோட ஐடியாவை அவர் பயன்படுத்தினார். இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நாம தாட்கோல இந்த டிஎன்பிடி எக்ஸ்போ 2025 இந்த மேடையில் ஈரோடு மகேஷ் பேசுறேன். காரணம், ஐடியாவோட குவியல் அந்த மனுஷன். ஐடியாவை கிரியேட் பண்ணுங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதான்னு 10 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கிற உங்கள் நண்பர்கள் குழுவோடு, உங்கள் வட்டத்தோடு, உங்களுக்கு யாரெல்லாம் உங்க நல்லது நினைக்கிறாங்களோ அவங்களோட போய் பேசுங்க. அதில் இருக்கிற நல்லது கெட்டதை எடுத்துங்க. ஆனால் முடிவை நீங்கள் எடுங்கள். ஏனென்றால் இது உங்கள் தொழில். ஆனால் முடிவை நீங்க எடுங்க, இது உங்கள் தொழில். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? ஹென்ரி ஃபோர்ட் கார் இருக்குல்ல, நான் கார் தொழிற்சாலை ஆரம்பிக்க போறேன்னு அந்த ஆள் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த சயின்டிஸ்ட்டை போய் ஐடியா கேட்டார். தம்பி, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா, என்கிட்ட வேலைக்கு வந்துருன்னார். சொன்னவர் எடிசன், கேட்டவர் ஹென்ரி ஃபோர்ட். வந்துட்டு யோசிச்சாரு, இந்த ஐடியா அவருக்கு வேலைக்கு ஆகாது, பட் இந்த ஐடியா என்னோடது, எனக்கு வேலைக்கு ஆகும்னு ஆரம்பிச்சாரு. இன்றைக்கு ஃபோர்டும் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாளராக நிற்கிறார். உங்க முடிவை நீங்க எடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன். பேச்சோட ஆரம்பத்திலேருந்து நல்லா சில பாயிண்ட் நான் பேசுகிறப்ப ஒரு 4-5 பேர் கைத்தட்டணும்னு தோணுது டைரக்டர் சார். அவங்களுடைய கைத்தட்ட வராங்க, பக்கத்தில் சுற்றி கித்தி எவனும் தட்டலையா? ஏதோ பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி, கள்ளக்கடத்தல் பண்ணுற மாதிரி மெதுவாக தட்டிவிட்டு கை அப்படியே வச்சுறாங்க சேரில். ஒன்று சொல்கிறேன், எல்லா விஷயமும் எல்லாருக்கும் ஹிட் ஆகாது. நான் பேசுகிற, இல்லை இங்கே பேச்சாளர்கள் பேசுகிற, இல்லை இங்கே டைரக்டர் சார் பேசுகிற சில விஷயங்கள் உங்களுக்கு போய் சேருதுன்னா அந்த நேரத்தில் அந்த தேவை உங்கள் மனசுக்கு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அதை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? ஆனால் மற்றவங்க யாரும் கைத்தட்டல, நீங்கள் கைத்தட்டாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு கைத்தட்டணும்னு தோணுதா கைத்தட்டுங்க, உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுதா சிரிங்க, உங்களுக்கு நெகிழ்ச்சியை அழணும்னு தோணுதா அழுங்க. சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. காரணம், இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நீங்கள் வாழவில்லை. பிஸ்னஸ் மேனுக்கோட ஒரு பெரிய டிராபேக்கே என்ன, பிஸ்னஸ் பீப்புளுக்கோட ஒரு பெரிய டிராபேக்கே என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிறவன் பிஸ்னஸில் தோத்துட்டா என்ன சொல்லுவான்? கரெக்டா? இப்போ நம்ம கம்யூனிட்டியில் என்ன ஏதோ நீயே தைலம் தயாரித்து விற்கிறன்னு. ஆமாம், தயாரிச்சியா?
தயாரித்தேன். வித்துச்சா? என்ன பண்ண? நானே தடவிட்டு இருக்கேன். அவன் சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான். சோப் தயாரிக்கிறேன்னு? ஆமாம். வித்தையா? என் பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு வேண்டாத வேலை? ஒழுங்கு ஒரு வேலைக்கு போகலாம்ல. இப்போ நமக்கு சொல்கிறான்ல அட்வைஸ், இந்த என்டர்பிரனர்ஸ் எல்லாம் கைத்து கொடுங்களே. நீங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் கீழே விழறப்ப அவங்கள சுற்றி இருந்து எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை. கரெக்டா இல்லையா சார்? கரெக்ட். எப்படியும் நீங்கள் டெவலப் ஆகிடக்கூடாதுங்கிறதுல அவன் உறுதியாக இருக்கான். கரெக்டா? எந்த காரணத்து கொண்டும் நம்மால் இந்த ஊர்லேருந்து ஒருத்தன் டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கான். கொஞ்சம் நீங்கள் பரபரப்பாக இருந்தால் அவன் படபடப்பாயிடுறான். என்ன திடீர்னு மலையிலேருந்து இறங்குறான், மேலே வரான், பையெல்லாம் நல்லா சொகுசாக மாறுது, திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறான், திடீர்னு பெரிய பெரிய ஆளுங்கிட்ட பேசுகிறான், திடீர்னு ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவன் நல்லவன் இல்லைங்கிறதுனால அதுக்கப்புறம் உங்களுடைய மூமெண்ட்டை சொல்லாமல் இருப்பீங்க. எப்பொழுதும் உங்களுடைய வருங்கால திட்டத்தை பற்றி உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏன்? அதை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் அவன் நிம்மதியாக உட்காருவான். தாட்கோவுக்கு போனேன், கான்க்ளேவ், 500 அரங்கு, 15,000 பொருள். அந்த இடத்துல என் பொருள் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? 4 வருஷமா நான் இந்த ஐடியாவை யோசிச்சேன். அதே ஐடியாவை ஒரு ஆளு ஸ்டால் போட்டு வச்சிருக்காரு, மினிஸ்டர் விசிட் பண்ணாரு, டைரக்டர் விசிட் பண்ணாரு. தமிழ்நாடு அரசு சார்பாக நடந்த கான்க்ளேவ்ல சென்னை ட்ரேட் சென்டர்ல எனக்கு அப்படி ஃபீல் பண்ணேன், பேடா ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு ஐடியாவை நான் மிஸ் பண்ணிட்டேனே. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய ஐடியாவை ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டானே. ஒன்னு சொல்லவா, எந்த நல்ல ஐடியா உங்களுக்கு தோணினாலும், எந்த நல்ல ஐடியா உங்க மனசுக்குள்ள தோணினாலும், உங்க மூளைக்குள்ள தோணினாலும், உடனடியாக அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள். இல்லை என்றால் இன்னொருவர் அதே ஐடியாவை செயல் வடிவம் கொடுத்து நீங்கள் பார்வையாளராக பார்க்கிற காலம் மிக விரைவில் வரும் என்பதை நம்புங்கள். மிஸ் பண்ணிட்டனே புலம்பாதீங்க, அதான் மிஸ் பண்ணியாச்சே, வந்திருக்குமே அப்படின்னு அவன்கிட்ட போய் சொன்னீங்க, நான் என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்க நடந்தது? ட்ரேட் சென்டர்ல. எங்க இருக்கு? அந்த ஐன்ஸ்டீனுக்கு எங்க இருக்குன்னே தெரியல. அவன்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்குறீங்க, சென்னையில். உனக்கு ஐடியா வந்துச்சு, அதை நீ பண்ணலை, இன்னொருத்தன் பண்ணிட்டான், அதானே? நான் பெருமைக்கு சொல்லலை, இந்த மாதிரி 1000 ஐடியா எனக்கு தோணியிருக்கு. பண்ணியா? பண்ணல. அவன் கூட சேர்ந்தா நாம் எப்படி பண்ணுவோன்னு கேட்குறேன். உங்களை எப்பொழுதும், உங்கள் முயற்சியை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடுபவர்களோடு ஒருபோதும் பழகாதீர்கள் என்பதை தாழ்மையான கருத்தாக இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறைச்சு மதிப்பிடுறத வேண்டவே வேண்டாம். ஒரு கன்சிஸ்டண்டான முயற்சி எப்பயுமே தேவை. விடாமுயற்சிங்கிறது எப்பயுமே தேவை. விடாமுயற்சி என்கிற மரத்தில் மட்டும்தான் பணம் வளரும் என்று ஒரு ஜப்பானிய பொன்மொழி இருக்கிறது. விடாமுயற்சி என்கிற மரத்தில் மட்டும்தான் பணம் வளரும் என்கிற ஒரு ஜப்பானிய பொன்மொழி இருக்கு. நிர்மா வாஷிங் பவுடர் இருக்குல்ல, அந்த மனுஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தார், கர்சன்பாய் பட்டேல். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, ஒரு லேப் டெக்னீஷியனாக வேலைக்கு போனார் ஒரு மில்லுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. வீட்டில் அந்த ஆளால் சும்மா எடுக்க முடியல. ஏன்னா அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை ஒழுங்காக படித்தார். டிகிரி வாங்கிறதுக்கும் ஒழுங்காக படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அவர் ஒழுங்காக படித்தார். கர்சன்பாய் பட்டேல் அதை பற்றியே ஆராய்ச்சி. வீட்டில் சோப்பு தயாரிக்கிறது என்ன, பவுடர் தயாரிக்கிறது என்ன, 10க்கு 12 தான் வீட்டுக்கு இடமே. பின்னாடி ஒரு சின்ன இடம், ஆய்வக கூட மாதிரி, அதில் ஒர்க் அவுட் பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. அவர் வாஷிங் பவுடர் அவருக்கே பிடிச்சிருந்தது. வீட்டில் மனைவிட்ட கொடுத்தாரு, சூப்பர்னாங்க. பக்கத்து வீட்டில் கொடுத்தாரு, சூப்பர்னாங்க. ஆகா, எல்லாரும் சூப்பருங்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் வீட்டில் இருந்து வேலைக்கு போகிற இடம் 17 கிலோமீட்டர் தூரம். 17 கிலோமீட்டர் தூரம். இந்த மனுஷன் என்ன பண்ணா, 17 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போகிறோம். வழக்கமாக கிளம்பி ஆஃபீஸ் போகிற டைமுக்குள்ள கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவோம்.
போற வழியெல்லாம் இந்த வாஷிங் பவுடரை வித்துக்கிட்டே போவோம்னு ஐடியா பண்ணாரு. முன்னாடி கிளம்பினாரு, வித்துக்கிட்டே போனாரு. 3 வருஷம் அமேசிங் ரெஸ்பான்ஸ். அந்த மனுஷன் கவர்மெண்ட் வேலையை விட்டாரு. எப்படியாவது கவர்மெண்ட்ல சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மனுஷன் கவர்மெண்ட் வேலையை விட்டாரு. வெளியில வந்தாரு. தனி மனிதனாக ஒரு மனிதன் நிர்மா வாஷிங் பவுடர், அவங்க பொண்ணு பேர் நிருபமா, அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. அதனுடைய நினைவாக நிர்மா வாஷிங் பவுடர் அதுக்கு பேர் வச்சாரு. பேர் வச்சதோடு மட்டும் இல்லாம தனி மனிதனாக ஆரம்பித்த அந்த மனிதனுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 24,000 பேர் வேலை பார்க்கிற அளவிற்கு வளர்ந்தது என்பது இந்தியாவினுடைய வரலாறு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் டாப் 100 இந்தியாவோட பணக்காரங்க பட்டியலில் அவரோட பேர் 2 தடவை வந்துச்சு. மிகப்பெரிய விஷயம். ஒரு தனி மனிதனுடைய முயற்சி தான் நிறைய தனி மனிதர்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளரும். நீங்க பயன்படுத்துங்க. என்னோட ரெக்வஸ்ட், இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த செஷன் வந்து உட்கார்றப்ப நாளைக்கு வரைக்கும் 25, 26 இந்த 2 நாளும் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்வதற்கான நேரம் என்பதை உணருங்க. இதுக்கு எவ்வளவு லட்சம் செலவாயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஒரே ஒரு விஷயத்தை உறுதியா சொல்றேன், இங்க செலவு செஞ்சதை விட எது தெரியுமா பெருசு? இங்க செலவு செஞ்சதை விட எது தெரியுமா பெருசு? இந்த அரசாங்கமும் தாட்கோ நிறுவனமும் இந்த இயக்குனரும் எப்படியாவது எங்கள் மக்கள் வாழ்வில் மாற்றம் வராதா என்று அவர்கள் நேரத்தை உங்களுக்காக தருகிறார்கள். அது பெருசு. ஒருத்தர் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாருலங்க, அது முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், லவ், அன்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் டெஃபினேஷன் வந்து LOVE. லவ் கிடையவே கிடையாது. TIME தான் லவ். டைமை யார் கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான அன்பு. நான் மேலே அன்பா இருக்கேன், என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல, போடான்னு அனுப்பு. பிக்கப் பண்ண வாடானா பிக்கப் பண்ண வர மாட்டான். நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஒன்று, ஷேர் ஆட்டோவில் வந்துரு அப்படிங்கிறேன். அக்கறையே கிடையாது. நம்ம மீது அக்கறை செலுத்துகிற ஒரு மனிதரும் ஒரு அரசாங்கமும் ஒரு நிறுவனமும் தாட்கொண்டிருக்கு. பயன்படுத்திக்கோங்க சார். புத்திசாலி என்னைக்குமே ஓடுற ட்ரெயின்ல டக்குன்னு ஏறிக்குவான். நான் நினைக்கிற ட்ரெயின் வந்தாதான் நான் ஏறுவேன்னு நினைக்கிறவன் பிளாட்பாரத்திலேயே நிற்பான். புத்திசாலி ஓடுற ட்ரெயினில் ஏறி கனெக்டிங் ட்ரெயினை பிடிச்சி அவன் ஊருக்கு போய் சேர்ந்துருவான். தாட்கோ ஓடுற ட்ரெயின். ஆண்டர்பிரனர்ஸ், நீங்கள் பிளாட்ஃபார்மில் நிற்கிறீங்க, டப்புன்னு ட்ரெயினில் ஏறி உக்காந்துருங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு அது கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியலனாலும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கான்க்ளேவ் மூலமாக அது தயாராக இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்கிறேன். எல்லாமே முயற்சி தான், எல்லாமே உழைப்பு தான், எல்லாமே சிந்தனை தான். சார்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாரு, டைரக்டர் சார் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஆதி திராவிடர்கள் பழங்குடியின குழந்தைங்க எல்லாம், பசங்க எல்லாம், பொண்ணுங்க எல்லாம் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்க. எனக்கு மகிழ்ச்சி, அவங்க பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. ஆனால் அவர்கள் திறமை ஒரு மாத சம்பளத்திற்குள் அடைந்து விடக்கூடாது. அவர்கள் திறமை மாதம் சம்பளம் தருகிற திறமையாக வளர வேண்டும். அதுக்கு இந்த கான்க்ளேவை அவங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறார். பண்ணுங்க, செயல்படுத்துங்க, போராடுங்க, எதை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு அருமையான வாசகம் நான் படித்தேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு அருமையான வாசகம் படித்தேன். வெற்றிகரமான பிசினஸை பார்க்கிறப்பெல்லாம் யாரோ ஒருவர் எப்பொழுதோ எடுத்த தைரியமான முடிவு என்பது மட்டும் எனக்கு நினைவில் வரும். கரெக்டா? கரெக்டு தானே சார்? வெற்றிகரமான பிசினஸ் எதை பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் எப்பயோ எடுத்த தைரியமான முடிவுங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சொன்னது மிகப்பெரிய நிர்வாகவியல் ஆலோசகர் மிஸ்டர் ட்ரக்கர்னு ஒரு ஆளு. சாதாரண கிடையாது, தைரியமான முடிவு. வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க ஆன்லைன்ல. ஒரு பிசினஸ் ப்ரப்போசல். சார் நான் ஒரு பிசினஸ் ப்ரப்போசல் வச்சிருக்கேன், சொல்லுப்பா. சார் இப்போ எல்லாரும் சாப்பாட்டுக்காக ஹோட்டல் போறாங்க. ஆமாப்பா, நாம் என்ன பண்றோம் சார், சாப்பாடை கொண்டு போய் வீட்டுக்கே கொடுக்குறோம். மென்டலாடா, அவனே போய் சாப்பிட்டுக்க மாட்டானா? இதை தான் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட். இவன் சாப்பிட போக மாட்டான், ஏன்னா எல்லாருமே நீ கலெக்டராக இருக்கான், வீட்டில் வேலையே இல்லை, வீட்டில் இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபுல்லாக ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உட்காந்துருக்கான். உண்மையான கலெக்டர் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. இவனுக்கு நினப்பு, இந்த உலகத்தையே நாம தான் காப்பாற்ற வந்தோம், ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்குள்ளே உலகத்தை காப்பாற்றிடுவோம், மிஷன் இம்பாசிபிள் மாதிரி அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அதை ஒருத்தன் ஐடியா பண்ணானா, ஒருத்தன் யோசிச்சானா,
ஆன்லைன் மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கி பெருசாகும். ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கி வீதி தோறும் பார்ட் டைமாக காலேஜ் படிச்சுட்டு ஆன்லைனில் டெலிவரியும் பண்ணிவிட்டு அம்மா அப்பாவுக்கு தொல்லை தராமல் கிடைக்கிற வருமானத்தில் படிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ஆன்லைன் ஃபுட் டெலிவரி மாறி இருக்கா சார்? உங்கள் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றாது சார். உங்கள் ஐடியா பணம் சம்பாதிக்கிற ஐடியாவை மட்டும் இருந்ததுன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், என்டர்பிரனர்ஸ் எல்லாருக்குமே, உங்கள் ஐடியா வெறும்ன பணம் சம்பாதிக்கிற ஐடியாவை மட்டும் இருந்ததுன்னா, ஐ எம் வெரி சாரி, அந்த ஐடியானால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஐடியா எப்பொழுதும் இந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற ஐடியாவோ இருக்கோ, அன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவீங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிற நீங்கள் பிஸ்னஸ் ஐக்கான் ஆகிடுவீங்க. ஐடியா தான். எல்லாமே துவங்குவது ஒரே ஒரு சிந்தனையில் மட்டும்தான். அதை பேசுங்க, அதை கத்துக்கோங்க, எதற்குமே தயங்காதீங்க, தடைகளை உடைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசளவில் நமக்கு நிறைய தடை இருக்கு. நான் பிரசன்டபிளா இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, சார் நான் ஒரு கம்பெனிக்கு போய் பிசினஸ் ப்ரொபோசல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த எம்டிகிட்ட பார்த்து, இல்லை நான் யார்கிட்ட ஃபண்டு கேட்குறனோ அவரை பார்த்து பேசுகிற அளவுக்கு நான் நல்லா இருக்கேனா சார் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் சார், பணம் கொடுக்குற அத்தனை பேரும் நல்லா இருக்கிறவனுக்கெல்லாம் பணம் கொடுத்துருந்தானா அவன் பிச்சைக்காரனாக இருப்பான். பணம் கொடுக்குற அத்தனை பேரும் நல்லா இருக்கிறவனா பார்த்து பணம் கொடுத்ததா சரித்திரம் இல்லை. நல்ல ஐடியாவான்னு பார்த்து பணம் கொடுத்த சரித்திரம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. தயங்காதீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் ஐடியா தான் உங்களுக்கு கிங்கு, உங்களுக்கு குயின்னு. உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக முதல்ல ப்ரெசன்ட் பண்ணுங்க, ஐடியாவை டெவலப் பண்ணுங்க, பேசுங்க. அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. சில இழப்புகள் வருகிற பொழுது ஒருபோதும் நீங்கள் அதற்காக கவலைப்படாதீங்க. சில பேர் இன்னைக்கு கவலைப்பட எதுவும் இல்லைன்னே கவலைப்படுவோம். ஏன் சார் வருத்தமாக இருக்கீங்க? இன்றைக்கி எதுவுமே வருத்தப்படுறதுக்கு இல்லை சார், ஒரே வருத்தமாக இருக்குது. சில பேர் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பான், அவன் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்பான். சில பேர் என்ன இருந்தாலும் வருத்தத்திலே இருப்பான், அவனை திருத்தவே முடியாது. சார்லி சாப்ளின் மேடைக்கு ஏறணும்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். ஒரு ஜோக் சொன்னாராம், விழுந்து விழுந்து எல்லாரும் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை 2வது தடவை சொன்னாராம். அரங்கத்தில் 100 பேர் உதாரணத்துக்கு இருக்காங்கன்னா 50 பேர் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை 3வது தடவை சொன்னாராம், 25 பேர் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை 4வது தடவை சொன்னாங்களாம், 10 பேர் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை அவர் 5வது தடவை சொன்னப்ப யாருமே சிரிக்கலையா. உடனே சார்லி சாப்ளின் சொன்னாராம், என் அருமை மக்களே, ஒரே நகைச்சுவைக்கு எப்படி உங்களால் 5வது முறை சிரிக்க முடியவில்லையோ, அதே போல் ஒரே ஒரு இழப்பிற்கு ஏன் 500 முறை நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். இழப்பு வாழ்க்கையில் ஒரு பகுதின்னு சொன்னார். நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் பண்ணுறோன்னா இழந்ததை நினச்சே தான் பேசு. போச்சு 100 ரூபா போச்சு, 50 ரூபா போச்சு. பிஸ்னஸ் கோடி கணக்கில் வாங்கியான்னா நம்மால் பேசுறதெல்லாம் ஒரு டப்பா வீணாக போச்சு, ஒரு கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி போச்சு. கவனமாக இருங்க. அதில் சிரிக்கிறாரு பிரதர், கரெக்டாக நம்மளால யோசிக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். எடுத்து வை, மூடி வைன்னு சொன்னேன், இப்போ கெட்டு போச்சு. என்ன ஒரே ஒரு மூடி தைலம் கெட்டு போனதுனால பிஸ்னஸாக கெட்டு போச்சு? அடுத்த தடவை மூடி வைக்கணுங்கிற அறிவு இருந்தால் போதாதா? அதுக்கப்புறம் நாம் பேசாமல் இருக்க வேண்டாமா? அதை நினைச்சே வருத்தப்படுறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடாதீங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடுங்க. உழைக்கிறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடுங்க. உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடுங்க. யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்களோ அவங்கள போய் தேடுங்க. ஒரே ஒரு விஷயம் செய்யறேன், ஒரு மனிதரால உங்களுக்கு ஒரு காரியம் ஆகும்னா அந்த மனிதரை 1000 முறை கூட சந்திக்க தவறாதீர்கள். போய் நில்லுங்க, காரியத்தை சாதிச்சுட்டு வெளில வாங்க. ஈகோ தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. பிசினஸ்மேன் என்டர்பிரனர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே ஈகோ. ஈகோ இருந்துச்சுன்னா யூ கோன்றுவான். ஈகோ இருந்ததுன்னா யூ கோன்றுவான். வேலையில் வெளில போயிருந்துருவான். ஈகோவே இருக்கக்கூடாது, நிற்கணும். ஒரு தோனி கிரிக்கெட் மேட்சில் விளையாடுறதுக்கு அவரோட ஸ்கூல் பள்ளி காலகட்டத்தில் என்ன இந்த கிரவுண்டுக்குள்ள அனுமதிங்கன்னு ஒரு முறையான கோச் கிட்ட நின்று வாசல் அவ்வளோ தூரம் நின்று இருக்காரு. கபில் தேவ் 83 படம் பாருங்க. என்ன எப்படியாவது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் டீமோட செலக்ட் பண்ற ஆள்ல ஹெட்டான பொசிஷன்ல இருக்கிறவட்ட வீட்டு வாசல் இருக்காரு. நான் ஒரு மீட்டிங் விஷயமா போறேன், மறுபடியும் வரேன்னு சொன்னவர் எல்லா மீட்டிங் கிரிக்கெட் டீமை செலக்ட் பண்ணி முடிச்சு மிட் நைட் வந்திருக்காரு. மிட் நைட் வரப்பையும் கபில் தேவ் அதே இடத்துல நின்று இருக்காரு. கபில் தேவ் பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்ட அவரு உடனே கால் பண்ணி இந்தியன் கிரிக்கெட் டீம் அந்த போர்டுகிட்ட கால் பண்ணி இந்த பையனை ஆட் பண்ணிக்கங்கனாரு. எந்த பையன் விடிய விடிய ஒரு வீட்டின் வாசலின் முன் நின்று வாய்ப்பு கேட்டானோ
அந்த பையன் வீட்டு வாசல் முன்னாடி உலகக்கோப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவே வந்து நின்னதுங்கிறது வரலாறு. வாய்ப்புகளை கேட்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். கேட்பதால் நீங்கள் குறைந்து போய்விடவில்லை, கேட்பதால் நீங்கள் குறைந்து போனவர்கள் அல்ல. என்ற திறமை இருக்கு, அதற்கான நியாயமான வாய்ப்பை நான் கேட்கறேங்கிற எண்ணத்தோட அந்த வாய்ப்பை போய் கேளுங்க. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. E இட்ஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர் யாரோடதுப்பா? ஐன்ஸ்டீன். சந்தோஷம், இந்த பையன் சொல்லியிருக்கேன் கரெக்டா. யார் சொன்னா? மேடம் தான் சொன்னாங்களா? சரி, அந்த தத்துவத்தை விட்டுருங்க. இப்ப இந்த ஆண்டர்பிரனர்ஸ் பிசினஸ் கான்க்ளேவுக்கு நம்ம தாட்கோவோட இந்த விஷயத்துக்கு E இட்ஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர் நான் வேற மாதிரி பார்க்குறேன். இந்த மனசோட ஆழத்தில் உள்ள போட்டுங்க. எப்போ நாம ஒரு பிஸ்னஸில் மிக பெரிய ஆளாக வருவோம்? எக்ஸலன்ஸ் வரப்ப. கரெக்டாக மேம்? நீங்கள் சொன்னீங்க ஒரு சிங்கிள் மதர் வளர்த்த கிட்டு, அதுக்கப்புறம் நான் மேலே மேலே வந்தேன், இன்னைக்கு ஒரு கம்பெனியில் MD-யா இருக்கேன், 2 கம்பெனியில் பார்ட்னராக இருக்கேன். சார் சொன்னார் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு மகேஷ், எல்லா பெரிய பதவிகளையும் நான் அடைஞ்சாச்சு, இனிமேல் கைட் பண்ண போறேன்னு பாஸ்கர் சார் சொல்றாரு. இவங்க 2 பேரும் சின்ன இடத்துல இருந்து மேலே 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 வராங்க. கரெக்டா? யாருமே இங்கே உதவி செய்யறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்ற கூட்டமே கிடையாது. உதவி பாஸ்கர் சார் சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க யாராவது இவங்கிட்ட நம்பர் இருக்கு, யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா என் நம்பரை வாங்கிக்கங்கன்னு. எத்தனை பேர் போய் நம்பர் கேட்டு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையா எவன் ஒருத்தன் யார் ஒருத்தங்க முன்னாடி போய் சார் சொன்னாரு அவர் நம்பர் எனக்கு தேவை, அவர் அட்வைஸ் எனக்கு தேவைன்னு வாங்குறீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வெற்றி உடனே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இட்ஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர். எக்ஸலன்ஸ், அவங்கள்ட்ட எக்ஸலன்ஸ், அதுல அந்த பொசிஷன் போயிட்டாங்க. எக்ஸலன்ஸா யார் யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறவங்க தான் எக்ஸலன்ஸ்ங்கிற பொசிஷன்லயே இருப்பாங்க. எக்ஸலன்ஸ்ங்கிற பொசிஷன் வரதுக்கு, அதற்கு சமமா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இட்ஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர்ல M மோட்டிவேஷன். எவ்வளவுதான் உங்களுக்கு பாதிப்பு, எவ்வளவுதான் உங்க பிசினஸ்ல உங்களுக்கு அடி விழுந்தாலும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி மேல 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 எந்திரிச்சு வாங்க. ஒரு கான்க்ளேவ் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கான எனர்ஜி இதுலேருந்து எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணீங்க. மோட்டிவேஷன் பண்ணிட்டீங்களா? C ஸ்கொயர் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டை ஒரு முறை கொடுத்தா மட்டும் அது கமிட்மெண்ட்டாகவே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிடுவேங்கிறவன் எதையுமே பண்ண மாட்டான். என் லைஃப்பில் நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன் சார். கண்டிப்பாக பண்ண மாட்டான் சார். நான் யோசிச்சு சொல்கிறேன் சார். பண்ணுவான். எதையுமே உடனே கமிட் பண்ணாதீங்க. ஆனால் கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 2 மடங்கு கமிட்மெண்ட்டாக எடுத்து நிறைவேற்றுங்க. மோட்டிவேஷனும் கமிட்மெண்ட்டும் செய்கிற வேலையில், செய்கிற தொழிலில் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த தொழிலில் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போய் நிற்பீங்க. ஐன்ஸ்டீனுக்கான சமன்பாடு E இட்ஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர்னா தாட்கோவில் இந்த கான்க்ளேவுக்கான சமன்பாடு அதே தான். E இட்ஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர். ஆனால் Eங்கிறது எக்ஸலன்ஸ், Mங்கிறது மோட்டிவேஷன், Cங்கிறது கமிட்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிங்க. என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஏற்பாடு, இந்த நிகழ்வு உங்களுக்கான நிகழ்வு, உங்களுக்கான ஏற்பாடு. ஒவ்வொரு மனிதர்கள் பேச வருகிற பொழுதும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கேளுங்கள். ஏன்னா எந்த வார்த்தை எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது. பர்வீன் சுல்தான் அக்கா சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை ஒருத்தர் பேசுறப்ப அந்த வார்த்தை தான், அந்த வாக்கியம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல உட்காந்து நீங்க கேட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை உடனடியாக உங்களுக்கு மாறிடும். ஆனால் எங்கேயாவது எந்திரிச்சு போயிட்டீங்க, கவனக்குறைவாக இருந்துட்டீங்க, கேட்கல அப்படின்னா மறுபடியும் அந்த வார்த்தையும் அந்த வாக்கியமும் உங்களை வந்து அடைவதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம்னு சொல்லுவாங்க. காதுகளையும் இதயத்தையும் திறந்து வைத்து இந்த 2 நாள் கருத்தரங்கிலே நீங்கள் கவனமுடன் எல்லாத்தையும் கவனிக்கணும். அமெரிக்காவிலிருந்து முதன் முதலாக போய் நிலவில் கால் வச்சோன்னே அந்த அமெரிக்கர்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மூன் ஷாட் அப்படின்னு ஒரு வேர்டை பயன்படுத்தினாங்க. மூன் ஷாட் அப்படிங்கிறது மற்றவர்கள் சாத்தியமில்லை என்று நினைக்கிற விஷயத்தை முடிந்தால், முயற்சி செய்தால் சாத்தியம் என்று யார் நினைக்கிறார்களோ அவங்க செய்கிற வேலையை அந்த மனிதர்களை மூன் ஷாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய அன்புக்குரிய ஆண்டர்பிரனர் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், மற்றவர்களால் முடியாததை நீங்கள் முடித்து காட்டுங்கள். அதனால்தான் தொழில் முனைவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். தமிழில் முனைவு என்பதுதான்
ஆர்வம் என்பதுதான், விருப்பம் என்பதுதான், முயற்சி என்பதுதான் எல்லா வெற்றிக்கும் அடித்தளம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.